உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒரு சில கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ஜெபம் பண்ணும்போது கூட நாம் கர்த்தரிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் நமக்கு சொல்லுகிறார். அது சாலமோனுடைய ஜெபத்தில் நம்ம பார்த்தோம். சாலமோனை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் ஒருத்தன், அதோனியாவை ராஜாவாகிறேன்றான். அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டான். அவன் அன்னைக்கு ராஜாவாக இருந்தால் சாலமோன் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இப்போ சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்கிட்டாரு. அவன் என்ன செய்யணும்? இப்போ இந்த அதோனியா வகைராவெல்லாம் கொல்லணும். அப்போ தான் இவனுடைய ராஜ்ய நிலைன்னு இருக்கு. அதான் நடந்தது. ஆனால் இவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட என்ன கேட்டான்? என்னுடைய சத்துருக்களை நான் கொல்லணும், பெரிய ஐஸ்வர்யவான் ஆகணும். அப்படியெல்லாம் அவன் கேட்கல. இவ்வளோ பெருங்கூட்டம் ஜனம், இவர்களை நான் ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானம் வேணும். இந்த ஞானம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது அவருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்தது. தேவனுக்கு அவன் ஜெபித்த ஜெபம் உகந்ததாய் இருந்தது. ஏன்னா இவர் நீ இதை கேளு, ஞானத்தை கேளு, நான் ஞானத்தை தர்றேன், அதோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தை தர்றேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பிசாசு அவன்கிட்ட ஏவி உன்னுடைய சத்துருக்கள்லாம் முதல்ல போட்டு தள்ளு, அப்புறமேல் ஐஸ்வர்யத்தெல்லாம் சம்பாதி அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எதுக்கு ஒரு விதத்தில் சமானமாக இருக்குன்னு கேட்டால், ஆபிரகாம் போய் லோத்துவை மீட்கிறதுக்காக யுத்தம் பண்ணி லோத்துவை மீட்டு கொண்டு வரும்போது பெரிய ஐஸ்வர்யத்தோடு அவன் வர்றான். அப்போ அங்கே அந்த எதிரி அந்த ராஜா சொல்கிறான், சோதோமின் ராஜா சொல்கிறான், ஐஸ்வர்யத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் மெல்கிசேதேக்கு வந்து உனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்ததாக நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? அப்பா நீ கொடுத்த ஐஸ்வர்யத்தினால நான் ஐஸ்வர்யமானேன்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டதாக அந்த இடத்துல ஹிஸ் சாய்ஸ். ஆபிரகாம் எதை தெரிந்து கொண்டான்? சோதோம் ராஜா கொடுத்த அந்த ஐஸ்வர்யமெல்லாம் வேணும்னு எடுத்துக்கிட்டானா, இல்லை தேவனுடைய குமாரனா இயேசுவுக்கு ஒப்பான அந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததை அதை எடுத்துக்கிட்டானான்னு பார்த்தா அந்த மெல்கிசேதேக்கு கொடுத்ததை அப்பத்தையும் ரசத்தையும் ஏற்றுக்கொண்டதாக நீங்கள் வாசிக்கிறீங்க. அதே போல் சாலமோனும் ரெண்டு பேர் சொல்கிறாங்க, நான் கர்த்தர் சொல்கிறதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞானம் வேணும், ஞானத்தோடு சேர்ந்து ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தாருன்னு நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று வேணும்னு கேளுன்றாரு. நமக்கு வேறு சில காரியங்கள்லாம் ஆசையாக இருக்குது, உண்மைதான். இந்த உலகத்தில் இருக்க பிசாசு நம்மளை இந்த உலகத்து ஜனங்களை போல் நடத்தணும்னு, நம்ம அது போல் போயிடணும்னு அவன் விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் நீ ஏன் கூட வா, என்னுடைய நான் கொடுக்குற திட்டங்கள் தீர்மானங்களில் நீ நட, உனக்கு பரலோகத்தில் பெரிய ஐஸ்வர்யங்கள் உண்டுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் நம்முடைய கண்ணோட்டங்கள் கர்த்தர் மேல் இருந்து கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அது மூலமாய் ரட்சிப்பு உண்டாகிறது.
இப்பொழுதும் இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டால் இன்றைக்கி விட்டால் பரலோகம் போயிடுவீங்க, நீங்கள் சொல்லவும் செய்வீங்க, இப்போ விட்டால் நான் பரலோகம் போயிடுவேன். ஏனென்றால் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, பவுல் சொன்னானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ரொம்ப கரெக்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் அந்த பாடுகளும் இரத்தம் சிந்துதலும் மரித்து உயிர்த்தெழுந்ததலும் ரட்சிப்புக்கு மட்டுமே. அது மட்டும் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு போதாது. இந்த ஒரு வார்த்தையை எங்கேயுமே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், சொல்லிட்டேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் மரித்து உயிர்த்தெழுதலும் மட்டும் இன்றைய வெற்றி வாழ்க்கைக்கு போதாது. என்னையா செய்யணும்? நான் போயிட்டு இன்னொரு ஆளை அனுப்புகிறேன், நான் போவது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னார். நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போவேனையாயில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் அப்படி சொன்னார். அந்த வேறொரு தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதாம் பாவம் செய்த போது பரிசுத்த ஆவியானவர் ஆதாமை விட்டு விலகி போயிட்டார். இப்போ இயேசு வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த உடனே முதல்ல நடந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேலே இறங்கினார். எதுக்கா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே, பரலோகம் போகிறதுக்கும் போவோம் அது வேற, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். இயேசுவை போல சிந்திக்க செயல்பட உங்களை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல், வழிநடத்துதல் இல்லாமல் இந்த பூமிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியாய் வாழ முடியாது. அது சில சமயத்தில் இப்படி நெகட்டிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தை பெறுவீங்க, பலனை பெறுவீங்க, வழிநடத்தலை பெறுவீங்க, ஜெயம் கர்த்தர் கொடுப்பாரு, இப்படியே சொல்லி 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 இருக்கிறோம். ஆனால் சில சமயங்கள் அப்படி இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அப்படி பரிசுத்த ஆவியை பெற்ற அபிஷேகம் பெறலைன்னா, அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கலைன்னா வெற்றியாக வாழ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதும் இருக்குது. அந்நிய பாஷை பேசுவது ரொம்ப அவசியம்னு கொஞ்ச நாளாக பார்த்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும்போது தேவனிடத்தில் நாம் ரகசியங்களை பேசுகிறோம்னு, நமக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம்னு, நமக்கே என்ன செய்கிறது என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிறாருன்னு, நமக்கு எவ்வளவு தீங்கான காரியங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நன்மையாய் மாற்றக்கூடியவர்னு, அப்புறம் பைபிள் இங்கே கொஞ்சம்தான் அங்கே கொஞ்சம் விளங்குதுன்னா அந்நிய பாஷை பேசுனா சீம்லெஸ்ஸாக எல்லாமே முழுசும் விளங்கும் அப்படின்னு, அப்புறம் இளைப்படைந்தவர்களுக்கு அந்நிய பாஷை பேசுகிறது தான் ஆவிக்குரிய ரீதியிலே இளைப்பாறுதல் அப்படின்னு, அப்புறம் எதிர்பாராத ஆபத்துகள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள்னு. நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறீர்கள்னு. அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வசனங்களை பார்த்தோம். அதில் விசேஷமாக என்னன்னு கேட்டால், நம்ம என்ன சொல்லுவோம், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அது ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அநேக சமயங்களில் நாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பண்ணுகிற ஜெபம் அவ்வளவுக்கு பத்தலை அப்படின்னு, சரி நானே போய் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார்னு ஒரு வரி வாசிக்கிறீங்க. அதாவது உங்களுக்காக வழக்காடுகிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால பழைய எல்லா பாவங்களையும் நீங்களாயிற்று, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், ஆதலால் இவர்களுக்கு பரலோகம். இந்த பிசாசு வந்து இல்லை அந்த பாவமெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் இல்லைடா அப்படி சொல்கிறாரு, உங்களுக்காக வழக்காடுகிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர்
சில சமயத்தில் நம்மையும் கூட ஏவி அந்த பயலுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி வை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஜபத்தை பண்ணி வை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜபம் பண்ணுவோம். 1/2 நிமிஷம் தான். 1/2 நிமிஷம் ஜபம் பெரிய பவர்ஃபுல்லாக என்னமோ அங்கே வேலை செஞ்சிடும். பெரிய ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றி விட்டுரும், பெரிய அழிவுகள்லேருந்து அவங்கள விளக்கிடும். கர்த்தர் ஒரு தடவை என்று சொன்னார், இந்த ஆள் மோசமாக இருக்கான்னு சொல்லுவேன், ஆனால் அவன் விசுவாசத்தில் அவனை பிடிச்சிக்க அப்படின்னாரு. நான் ஜபமே, அவர் என்னை ஜபம் பண்ண சொல்லலை, விசுவாசத்தில் அவனை பிடிச்சிக்கன்றாரு. அப்போ ஜபம் கூட வேண்டியது இல்லையா, பிடிச்சிக்கிட்டா போ. சரிங்க ஆண்டவரே பிடிச்சிக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டார மற்ற எல்லா யாரையும் நான் பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, கெட்டு போகாமல் பிடிச்சிக்கிறேன், பிசாசு கடத்திட்டு போகாமல் பிடிச்சிக்கிறேன், புத்தி பேதலிச்சு போகாமல் பிடிச்சிக்கிறேன், புத்தி கேட்டு போகாமல் நான் பிடிச்சிக்கிறேன், தெளிந்த புத்தி உண்டாயிருக்கும்படி நான் பிடிச்சிக்கிறேன், கர்த்தருடைய வழியை கண்டுபிடிக்கும்படி நான் பிடிச்சிக்கிறேன், அவரை நோக்கி பார்த்து நம்பி வாழும்படி பிடிச்சிக்கிறேன். மனசில் பிடிச்சிக்கங்க. அதுவே பெரிய காரியங்களை செய்யுது. உங்கள் மனசில் கைவிட்டா அது மொத்தமாக கைவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தில் சந்திச்சிருக்கிறேன். நான் நல்லா மனசார பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் நல்லா தான் இருந்தார். இந்த ஆளுக்கெல்லாம் திரும்ப இன்னுமே என்னத்தை சொல்ல போகிறேன்ப்பா, சொன்னால் கேட்கவா போகிறாருப்பா அப்படின்னா 4 நாளில் செத்து போயிட்டார். 14 வரைக்கும் பிடிச்சிருந்து, அதுக்கப்புறம் கைவிட்டு 4 நாளில். அதாவது என்னன்னா, நீங்கள் கைவிட்டீங்கன்னா கர்த்தர் அவங்கள கைவிடுறாரு. அது எப்படியா? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தானே உங்களை சுற்றி இருக்க ஆட்களுக்கு அந்த வெளிச்சமா, பூமிக்கு உப்பா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை தானே வச்சிருக்கிறாரு. இப்போ தாவீது கர்த்தர்கிட்ட உத்தமமாக இருந்தான். அதை நிமித்தம் அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றி வச்சுருந்தார். யார்? மீதி ஜனங்களெல்லாம் அவங்க எவ்வளோ பாவத்தை செஞ்சாங்க. ஆனால் இவன் ராஜாவாக இருக்கான், என்னுடைய பார்வையில் இருக்க எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் ஜனங்கள் மேலே இருக்கட்டும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற போது இவன் போய் இந்த ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்து எண்றான். யோவாபு வந்து என்ன வேண்டான்னு சொன்னாலும் இல்லை போய் எண்ணு அப்படின்னு சொல்லி எண்ண வச்சிடறான். கடைசிக்கு எண்ணுனது நிமித்தம் கர்த்தருடைய தண்டனை தாவீது மேலே வருது. ஆனால் தாவீது மேலே வர்ற தண்டனை முதல்ல எங்கே? ஜனங்கள் மேலே வந்துருச்சு. எவ்வளோ பேர் சாகுறாங்க. அங்கே ஓர்னானின் களத்தில் இருந்துக்கிட்டு அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தாவே பாவம் செஞ்சது நான், இந்த ஆடுகள் எதுக்கு சாகுது அப்படின்னு கேட்குறான். அதாவது இவன் கர்த்தர்கிட்ட உத்தமமாக இருந்ததுனால இவன் நிமித்தம் அந்த ஜனங்கள் பாதுகாப்புக்குள்ளே இருந்தாங்க. இவனு கர்த்தருக்குள்ள உத்தமமாக இல்லாமல் போனப்ப இப்போ யாரை பார்த்து இவங்களை காப்பாற்றுறது? அப்போ அவங்கெல்லாம் அடிபட்டு சாகுறாங்க. இதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, ஜனங்களுக்குள்ள பெரிய ஆபத்து வரப்போகுது, ஜனங்கள்லாம் பாவத்தினால இருக்கிறப்ப அங்கே நிறைய பேர் எதிரிகள் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க, பிசாசு அநேக வியாதிகளையும் தருத்தரத்தையும் போட்டு ஏதோ குழப்பம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒரு ஆள் உங்கள் சபையை பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் உங்கள் வீட்டாரை பொறுத்து ஆண்டவரேன்னு சொல்லி திறப்பின் வாசலில் நீங்கள் நிற்பீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டார் எல்லாரும் பாதுகாப்புக்குள்ளே இருக்காங்க. இது எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து அந்த உணர்வை கொடுக்கிறார். நான் என் வீட்டாருக்காக நிற்கிறேன். யோபு அப்படி தான் இருந்தான். பிள்ளைக்கு ஏதாவது தப்பு தாண்டா பண்ணி வச்சுருந்தா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறந்த நாள் கொண்டாடி அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டு போகிறப்ப ஏதாவது பாவங்கவும் பண்ணி தொலைச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயுவேன் தன்னுடைய வீட்டாருக்காக அவன் அங்கே பலி செலுத்துகிறான். அப்படியெல்லாம் பார்க்குறோம். ஆக அதுபோல் உங்களுடைய வீட்டாரை பொறுத்தவரை நீங்கள் தான் ஆசாரியனாக இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஆசாரியன்.
இது லூசுத்தனமாக பேசிக்கிட்டு கிடக்குது ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும், பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அப்படி சொன்னால் பாதுகாப்பு இருக்கும். சாணி தொலையட்டும்பா, அப்படித்தான். அது எங்கேயோ போய் அடிபட்டு முத்துப்பட்டு வருது. அப்புறமேலு நம்ம தான் போய் ஆண்டவர் ஆண்டவரே 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 ஆண்டு. நீ என்ன சொன்ன? கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா? அதை கர்த்தருடைய பாதுகாப்புக்கு உட்படுத்தலாம். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தாவே உம்முடைய கிருபை இங்கே ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும், புத்தி இருக்கட்டும். பயமுள்ள ஆவி இல்லாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி இருக்கட்டும். குழப்பமே இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளையா சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல சாட்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படி சொன்னால் இருக்குது. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் இருக்குது. ஆனால் நம்புறது தான் சரி. கர்த்தர் விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறவர். நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது நடக்கும்ன்றார். நீங்கள் நம்புறதுபடி நீங்கள் பேசவும் செஞ்சிடுறீங்க. நல்லதாக நம்பினா நல்லதாக பேசுவீங்க, நல்லதாக நடந்துடும். ஏன்னா உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு சிருஷ்டிப்பின் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இது உண்டாக கடவுதுன்னு சொன்னால் அது உண்டாகுது. தேவன் அப்படி தான் சொல்லி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடந்துடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பூமியில் எதை கட்டுவாயோ அதை பரலோகத்தில் நானும் கட்டுறேன். மத்தேயு 18:19 வாசிக்கலாம். மத்தேயு 18:19 பூலோகத்தில் இல்லை, அதுக்கு முந்தின வசனம் 16:18 வாசிங்க. மத்தேயில நான் ஒரு நிமிஷம் பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் பிசாசு சபையை மேற்கொள்வது இல்லை. இருங்க கொஞ்சம் பாருங்க, சொல்லுங்க. நான் சபையின் அங்கமாயிருக்கிறேன், ஆதலால் பாதாளத்தின் வாசல் பிசாசு என்னை மேற்கொள்வது இல்லை. இது இருதயத்தில் உறுதியா இருக்கணுங்க. இந்த இருதயத்தில் உறுதி ரொம்ப முக்கியம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். அதே போல் இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு உறுதியை உண்டாக்கணும். நம்ம அதை அனுமதிக்கணும், நம்ம அதை பிடிச்சுக்கிறணும். உறுதியான எண்ணங்கள், அந்த உறுதி. பாதாளத்தின் வாசல் சபையின் அங்கமாயிருக்கிற என்னை மேற்கொள்ள மாட்டாது. அடுத்து, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், அதிகாரம் பூரா கொடுக்குறேன் என்றார். பரலோக ராஜ்யத்தை பற்றி திறவுகோல் அதிகாரம் பூரா கொடுக்குறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதில் ஒரு பெரிய தப்பு நம்ம பண்ணுறோம். கர்த்தாவே நீர் வாரும் கட்டும், கர்த்தாவே நீர் வாரும் அவிழ்த்து விடும். இதுதான் விசுவாசிகளுடைய ஜபமாக இருக்கிறதுனால ஒன்றுமே நல்லா நடக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, நீ கட்டுனா நான் கட்டுறேன், நீ அவுத்தா நான் அவுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த ஆளை கட்டவிழ்த்து விடுறேன், அவனை பிசாசோடைய பிடியிலிருந்து நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாக கிடவது.
அப்படி சொல்கிறத விட்டு சுகமாக்க ஆண்டவரே, சுகமாக்க ஆண்டவரே, சுகமாக்க ஆண்டவரே, இது ரொம்ப தப்பான விஷயமா போய்கிட்டே இருக்குது. நம்ம எல்லோரும் நான் பல தடவை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஆபத்து பிரச்சனை, ஐயோ ஆண்டவரே வாரணும் கட்டணும் அவுக்கு ஏதோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால காரியம் ஒன்றும் நடக்கலை. பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்ட, ஏய் அடங்கு அப்படின்னா அது அடங்குது. நீ கட்டுனா நான் கட்டுறேங்கிறார், நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன்றார், நீ பூலோகத்தில் செய்கிறத பரலோகத்தில் நான் அங்கீகரிக்கிறேன்றார். இந்த இடத்துல நாம் இன்னும் அஃபென்சிவாக ஒரு ஃபுட்பால் விளையாட்டு இருக்கு, அவன் நம்ம பக்கம் கோல் போட்டுறக்கூடாது, அவன் நம்ம பக்கம் கோல் போட்டுறக்கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தால் நம்ம போய் கோல் போட போகிறதே கிடையாது. அவன் ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நான் அவனை தாண்டி போய் அவன்கிட்ட அவனை கோல் போட்டுருவேன். அங்கே அப்படி போகிறத தானே அவன் ஜெயிப்பான். இன்னைக்கு நாம் இருக்கிறத பார்த்தா பிசாசு ஓடணும். நம்மளை நினைச்சாவே பிசாசு போகணும். அதுபோல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், நீங்கள் கட்ட, நீங்கள் அவிழ்க்க அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் பிசாசை கண்டு பயப்படுகிறார்கள்? ஐயோ பிசாசை ஏவி விட்டாங்க, பில்லி சீனியை செஞ்சு விட்டுட்டாங்க, இந்த பிசாசு சுற்றி சுற்றி வருதுங்க, என்னவும் நடக்குமோன்னு பயமாக இருக்குதுங்க. இந்த பயம், அப்புறம் வாழ்க்கையில் இது முன்னேற முடியாது, இது நல்லா செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயம், தோல்வி மனப்பான்மை அப்படிங்கிற இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த எண்ணங்கள் அல்ல. பிசாசு நம்முடைய உள்ளத்திலே பயத்தை உண்டாக்கிட்டான்னாவே அப்புறம் அது நடந்துடும். கர்த்தர் நன்மை செய்கிறாரு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் விசுவாசமாக தைரியம் இருக்கு. ஆனால் பிசாசு என்னமோ செய்ய போகிறான்னு பயம் வருது, அது அவிசுவாசம், பயம், அப்புறம் அது நடந்துருது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தீங்கை அனுமதிக்கிறதோ நன்மையை பெற்றுக்கொள்கிறதோ கர்த்தர்டையும் இல்லை, பிசாசுட்டையும் இல்லை. கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் வந்துடும். பிசாசு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டா பயத்தோட கூட இந்த அழிவு வந்துடும். இன்றைக்கு ஹூ இஸ் டு ஒர்க், வேலை செய்கிறது யாரு, செயல்படுறது யாரு? நம்ம இருதயத்தான ஒழுங்காக வச்சிருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கிட்டா பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறாரு. அப்புறம் பிதாவும் குமாரனும் நமக்குள்ளே தங்கியிருக்கிறாங்கன்னு இயேசுவே சொல்கிறாரு. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் உள்ளே இருக்கிறப்ப நம்ம இருதயம் சரியாக இருந்தால் தைரியமாக இருப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ இது நடந்துருமோன்னு நினச்சா அப்போ கர்த்தர் அங்கே இருந்தும் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு, இம்மானுவேலராக இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துட்டு வேற ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் என்னவோ செய்வாருங்கிறத அதை விட்டுட்டு பிசாசு என்னமோ செய்ய போகிறானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்குறோம், பயப்படுகிறோம்னா காரணம் நான் சொல்கிறேன். பிசாசு சொல்கிற ஏதோ ஒரு பாவத்தை அவன் ஒரு ஆசை காட்டி இச்சையை சொல்லி இழுக்கிறானே, அது மேலே ஆசை இருக்கிறதுனால அதை செய்யறதுனால தான் பிசாசு ஒரு நாள் நம்மளை பிடிச்சுக்கிறான். சோதிக்கப்படுவதற்காக சாத்தான்கிட்ட கொண்டு போய் விட்டது, இயேசுவை கொண்டு போய் விட்டது யாரு? கர்த்தரே இயேசுனார பிசாசுகிட்ட கொண்டு போய் விட்டு, இந்தா உங்ககிட்ட விட்டுறேன், நீ பார்த்துக்க. எதுக்கா? நீ இயேசுநாதரை பாவம் செய்ய வைக்க முடியாது, முடிஞ்சா பாவம் செய்ய வச்சுக்க. அப்படி மனநிலையில் தான் கொண்டு போய் இயேசுநாதரை கொண்டு போய் சோதிக்கப்படுவதற்காக விட்டுருக்கிறாரு. இப்போ உங்களையும் என்னையும் பிசாசுகிட்ட கொண்டு போய் விட்டா
சரி, உங்களையும் என்னையும் ஏன் கர்த்தர் சோதனைக்காக பிசாசுக்கிட்ட ஒப்படைக்கிறாரு? இயேசுவை கொண்டு போய் பிசாசுக்கிட்ட சோதிக்கப்படுகிறதுக்காக விட்ட போது இயேசுவை நீ பாவம் செய்ய வச்சிட முடியுமா? இந்தா உங்ககிட்ட தான் விட்டுருக்கேன், உன் முடிஞ்சா பாவம் செய்ய வச்சுக்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படுகிறோம் என்றால், அதாவது பிசாசுக்கிட்ட கொண்டு போய் சோதனை வருதில்ல, அவன் தானே என்னமோ சொல்கிறான், அப்படி நம்மை கொண்டு போய் சோதனைக்கு சோதிக்கப்பட ஒப்பு கொடுத்தா என்ன மனநிலையில் அவர் நம்மளை பிசாசுக்கிட்ட விடுறாரு? அவன் சொல்கிற ஒரு காரியத்தையும் என் பிள்ளை கேட்காது, என் பிள்ளை பாவம் செய்யாது, உன் பக்கம் சேராதுடா, கூடுமானா உன் பக்கம் இழுத்து பாருடா அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில் தானே கர்த்தர் உங்களே என்னையும் சோதிக்கப்படுகிறதற்கு அனுமதிக்கிறாரு. ஏன் ஆதியில் ஆதாமுக்கு கூட பகலில் 12 மணி நேரம் இவர் வந்து இருப்பார், ராத்திரி 12 மணி நேரம் ஆதாம பிசாசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. ராத்திரி இருள்னா இரவு இருள், அது பிசாசோட ஆதிக்கம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போதே அங்கே காரியம் வந்துருச்சு. அவன் சொல்கிறேன், இந்த மனுஷனை நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தலைன்னா அவன் என் கட்சியில் தான் சேருவான். நிறைய தூதர்கள் ஏற்கனவே என் பக்கம் சேர்ந்துட்டாங்க, இப்போ இந்த ஆதாம நீர் கட்டாயப்படுத்தலைன்னா அவன் என் பக்கம் தான் சேருவான்னா கடைசிக்கு அப்படி சேர்ந்துட்டான். அதுக்காக தான் பரீட்சை வைக்க சொல்லியிருக்கிறான். நீர் அவன்கிட்ட பேசி வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்டுதேன். இரவு 12 மணி நேரம் பிசாசு ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுறதுக்கு டைம் வாங்கியிருந்திருக்கான். பகலில் இவர் வருவார், இரவில் அவன் வருவான். பகலில் இவர் பேசுவார், இரவில் அவன் பேசுகிறான். அப்போ 2 பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது நம்முடைய தீர்மானம், ஆதாமுடைய தீர்மானம், ஆதாம் தான் எல்லா விவரமும் தெரிஞ்சு அந்த பழத்தை தின்னு பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டான். இப்போ இயேசுவை கர்த்தர் கொண்டு வரும்போது அவன் சொல்கிறான், எவ்வளோ தூதர்கள் என் பக்கம் வந்துட்டாங்க, நீர் உம்முடைய சாயல் ரூபத்தில் படைச்ச பூமி ஆளணும்னு வச்சு என்னை போட்டு மிதிக்கணும்னு அனுப்புனீரே, அந்த ஆதாம் இப்போ என் கட்சியில் சேர்ந்துட்டான். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இயேசுநாதர் என் கட்சியில் சேருவார் அப்படின்னு பிசாசு போய் கர்த்தர்கிட்ட சவால் விட்டா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? சரி சோதிச்சுக்கடா. அதான் கொண்டு போய் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன்லாம் சொன்னவர், ஆவியானவர் போய் கொண்டு போய் இவரை பிசாசுகிட்ட ஒப்படைக்கிறாரு. டேய், இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம், தேவனுடைய குமாரன், இவர் பாவம் செய்ய வச்சு பார்த்துக்கடா சவால் விட்டு போகிறார். அப்போ தான் பிசாசு முதல் சோதனை, 2வது சோதனை, 3வது சோதனை அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, கடைசியில் அப்பாலே போன்னு சொல்லிட்டார். இன்றைக்கு பாருங்கள், இயேசு ஏன் பிசாசோடைய பிடியில் சிக்காமல் இருந்தார்? பிசாசு எப்படி அதாவது இயேசு எப்படி பிசாசோடைய பிடியில் சிக்காமல் இருந்தார்? அவன் சொல்கிற ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா கூட இவர் பிசாசிட்ட பிடிபட்டிருப்பாரா இல்லையா? பிசாசு இவரை ஆட்கொண்டிருப்பானா இல்லையா? நான் சொல்கிறத கேளு, அடிமைப்படுத்தி இருப்பானா இல்லையா? ஆதாம் பிசாசு பேச்ச கேட்டான், ஆதாம் பிசாசுக்கு அடிமையாயிட்டான், பாவத்துக்கு அடிமையாயிட்டான். இப்போ இயேசுநாதர் வந்து பிசாசு சொல்கிற ஒரு காரியத்தை கேட்டிருந்தா பிசாசுக்கு அடிமை ஆகியிருப்பார். அவன் கேட்டான், ஒரே ஐயா சிலுவைக்கு போய் அம்பிட்டு பாடுபட்டா மனுஷனை மீட்கணும், வாங்க ஒரே ஒரு தடவை சாஷ்டாங்கம் விழுந்து பணிந்து கொண்டா நானே கொடுத்துட்றேன், பூமி முழுசே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அது கொஞ்சம் ஈஸி வழியாக தெரியுதே, சுலபமான வழியாக பூமியை மீட்டு கொள்ளலாம். ஆனால் இவரே பிசாசுக்கு அடிமையாகிடுவாரே. இவர் பிசாசுக்கு அடிமையாகிட்டா இப்போ நீ எல்லாம் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னியாடான்னு கேட்டால் பொய் சொல்லிவிட்டேன்னு சொல்லுவான். இவன் பொய் சொல்லியே தானே பிழைச்சிருக்கான், அது மாதிரி ஓட்டிக்கிருக்கான் அவன் காலத்தை. இன்றைக்கு உங்ககிட்டையும் கர்த்தர் வந்து குறிப்பிட்ட அளவு சோதனைகளை உங்களுக்கு அனுமதிக்கும் போது
நான் சொல்கிறேன், கர்த்தர் தீர்க்கமாக தெரிஞ்சு தான் உங்களுக்கு இந்த சோதனைகளை அனுமதிச்சிருக்கிறாரு, இந்த பிசாசுகளை உங்ககிட்ட பேச விட்டுருக்கிறாரு. நம்ம வேலை என்ன? பிசாசே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, உன் சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், நான் கர்த்தருக்கு சொந்தம் அப்படி சொல்லிட்டா அவன் 2-3 தடவை ஏதாவது பேசி பார்த்துட்டு இனிமேல் ஒன்றும் பண்ணான் இல்லை, இங்கே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற பக்கம் போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஏதாவது அவன் சொல்கிற காரியத்தில் ஆசை இருந்துச்சு, அவன் சொல்கிற காரியத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் இச்சை. இச்சையாது இருப்பாயாகன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? அவன் கொடுக்குற சொல்கிற காரியங்கள் ஏதோ ஆசை, அது ஒரு பாவ ஆசை. அதை செய்கிறதுனால பாவ இன்பம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை, கர்த்தருடைய பிள்ளைங்கிற அந்த அந்தஸ்து, ஆசீர்வாதம் எதுவும் இருக்காது. இன்றைக்கு சொல்கிறேன், எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இயேசு சொன்னது போல், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லைன்னு சொன்னது போல், நீங்களும் நானும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவன் வந்து எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் அவனுக்கு என்கிட்ட எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு நம்ம சொல்லணும். இல்லை கொஞ்சம் ஆசையாக இருக்குது, இல்லை அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இப்படியெல்லாம் சொல்லி சொத்தெல்லாம் வச்சுருக்காங்களாம், அப்படி தானே ஆசை காட்டுவேன். அப்புறம் போய் மாட்டிக்கிட்டு அப்புறமேலு பாஸ்டர்னா பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இயேசுநாதரே கூட ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுநாதர் வந்து நீ இந்த பிள்ளைகிட்ட போடா அப்படி சொன்னால், அந்த பிள்ளை தானே என்னை கூப்பிட்டுச்சு, அந்த பிள்ளை தான் என்னை கூப்பிட்டு என்கிட்ட வீட்டில் குடியிருக்க வச்சுருக்குது, என் இருதயத்துக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தான் ஆசைப்பட்டு என்னை கூப்பிட்டு என் இருதயத்தில் வச்சுருக்குது, நீர் என்னையா வந்து என்னை போக சொல்கிறீர்? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நம்மளாம் ஆசைப்பட்டு ஒரு பாவத்து மேலே ஆசைப்பட்டு பிசாசை கூப்பிட்டு வச்சுக்கிறது. அப்புறம் யார் அது? அவங்க விரட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டு வச்சுருக்கிறது அது பிசாசை. இப்போ நான் பாஸ்டர் போய் விரட்டினா வேலையை பார்த்து பையா அப்படிங்கிறான். ஏசுதாரே போனால் உமக்கு தான் தெரியுமில்ல, அவன் தானே என்னை கூப்பிட்டுங்க அவன் கூட இருக்க வச்சுருக்கான், நீர் என்ன போய் விரட்டுறீர்? சுயாதீனமெல்லாம் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிவிட்டு அவன் விரும்புகிற மாதிரி வாழ்கிறதுக்கு வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சுயாதீனம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவன் தன்னுடைய சுயாதீனத்தினால தானே என்னை கூப்பிட்டு வச்சுருக்கேன். இவனை போகணும்னு இப்போ இவன்கிட்ட இருந்து போகணுன்னு சொன்னால் நான் இப்போ எதுக்கு போகணும்? போக மாட்டேன் அப்படி. அப்போ இயேசுநாதர்கிட்டே வழக்காடுற பிசாசு இருக்குது அங்கே. அப்போ அங்கே பிசாசுக்கிட்ட ஒரு நியாயம் வந்துடுதுங்க. பிசாசுக்கிட்ட ஒரு அதாவது நியாயமாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ அப்படி ஒன்று வசனம் இருக்குல்ல, நியாயமாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ. அப்போ நியாயமாக சிறைப்பட்டு போயிருக்கானா அவனை விடுவிக்க முடியாது. நீ உண்மையிலே மனம் திரும்பினேன்னா ஒருவேளை அவர் ஏதாவது அற்புதம் பண்ணி விடுவிப்பார். மனம் திரும்பினா அவர் இந்த விவசாயியை காப்பாற்றி விட்ட மாதிரி அவர் என்னமோ ஒரு ஐடியா பண்ணுவார். நான் சமயத்தில் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, நீர் ஆனால் ஏதாவது ஐடியா வச்சுருப்பீர், என்னை காப்பாற்றி விடணும். அந்த விவசாயி விஷயத்தில் அவளை காப்பாற்றி விட்டு கடைசிக்கு அவளை ரட்சிட்டு அவங்கள சும்மா அனுப்பி விட்டீர். அதுக்கு என்னமோ சொல்லிட்டீர், முதல்ல பாவம் இல்லாத கல் விடுறா அப்படி சொல்லி என்னமோ சொல்லி அங்கே என்னமோ செஞ்சுட்டீர், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அவர் அற்புதமும் செய்வார். ஆனால் உண்மையான மனம் திருப்புதல் வேணும். நம்மளே பிசாசை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம கூப்பிட்டு வச்சுருக்கிற பிசாசினால் நமக்கு வியாதிகள், வீட்டில் சண்டைகள், தரித்திரங்கள், உபத்திரவங்கள் கர்த்தராக கொடுக்குறாரு. நம்ம தான் இந்த பிசாசை கூப்பிட்டுக்கலாம். எப்படி கூப்பிட்டா? இந்த பாவம் எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டோம், பாவத்தோட பிசாசு வந்துருச்சு. பாவம் தனியாக வந்திருக்காது, எப்போதுமே பாவம் தனியாக வராது. பாவத்தையும் பிசாசையும் பிரிக்க முடியாது, பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. நம்ம இந்த பாவம் மட்டும்தான் வேணும்னு கேட்டால், ஆனால் பிசாசு சேர்ந்து வந்துருச்சு. மீதி வேலையை பார்த்துடுறேங்குது, வாழ்நாள் பூரா போட்டு தள்ளிடுறேங்குது, குடும்பத்தை பிரிக்கிறேங்குது, சண்டை போட வைக்கிறேங்குது, நஷ்டங்களை உண்டாக்குறேங்குது, வர்ற ஆசீர்வாதங்களை தடுக்குது, நிம்மதியே இல்லாமல் போயிடுது.
எங்கடா ஆரம்பிச்சேன்னா நம்ம தான் ஆரம்பிச்சு விட்டோம். அந்த வேண்டாத காரியத்தை நம்ம தான் கேட்டோம். எங்க இந்த 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணாத என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட ஆளு தேவதூதன், ரட்சிக்கப்படாத ஆளு பிசாசு. ரட்சிக்கப்பட்ட ஆளு தேவதூதன் மாதிரி, ரட்சிக்கப்படாத ஆளு பிசாசு மாதிரி. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் நமக்கு ரட்சிக்கப்படாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, சொத்து இருக்குது, கவர்மெண்ட் வேலை இருக்குது, பார்க்க அழகாக வேற இருக்குது. அதான் சொல்லுவாங்க அழகான பிசாசு. யாருக்கியா வேணும்? ஒரு பாவத்தை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா பாவத்தோட பிசாசும் கட்டாயம் வரும். அவிசுவாசி ஒரு தடவை நான் எங்கள் வீட்டு வாயராட்டில் சொல்லிவிட்டு அது பெரிய வருத்தமாயிருச்சு. ரட்சிக்கப்படாத பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒழுங்கான ஆவிக்கேற்ற நல்ல பொண்ணாக வேணும்னு கேட்குறாங்க. ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை பையனுக்கு. நான் முதல்ல சொல்லிவிட்டேன், ரட்சிக்கப்படாத பையங்களுக்கு தான் நிறையா பொண்ணு இருக்குல்ல, ரட்சிக்கப்படாத பொண்ணுங்க இருக்குது அப்படி சொல்லிவிட்டேன். இல்லைப்பா, இவன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணாக இருந்தால் தான் அந்த பிள்ளை இவனை காப்பாற்றும் அப்படின்னு. உண்மையை காப்பாற்றுந்தேன். அதுக்குன்னு ரட்சிக்கப்படாதவன் போனான், ரட்சிக்கப்பட்ட ஆள் உயிரோட இருக்க ஆள். இந்த உயிரோட இருக்க ஆளுக்கு ஒரு பணத்தையா கட்டி வைப்பேன் அப்படி சொல்லிவிட்டேன். ஓச்சுட்டு போயிட்டாங்க. நீங்களாம் நினச்சி பாருங்க, ஒரு பணம் உயிரோட ஒருத்தர் இருக்கேன், 2 பேரையும் சேர்த்து நல்லா கட்டி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தப்பிச்சு ஓட முடியாதபடி கட்டி போட்டு கல்யாணம் அதானே. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாத மாதிரி இந்த புருஷனையும் இந்த பொண்ணையும், கல்யாணம் ரட்சிக்கப்பட்டவங்களையும் ரட்சிக்கப்படாத உயிரோடு இருக்கிறவனையும் உயிரோடு இல்லாத ஒரு பணத்தையும் கட்டி வச்சா அது எப்படி நல்லா இருக்கும்னு இவங்க நினச்சி செய்கிறாங்களோ எனக்கு விளங்கலை. அதை விட கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. என்னை கேட்டால் நான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடைய கட்சியில் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது உனக்கு நல்லதுன்னு. என்னையா இப்படி பேசுகிற? மோசையை கேட்டால் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாக்கு பிரித்து விட்டுரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். கர்த்தர் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு. ஆனால் பிரச்சனையை பார்த்தா இது கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறது நல்லதான்னு அப்படி சொல்லிவிட்டார். தேவைப்பட்டால் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாம். சரியான பொண்ணு மாப்பிள்ளை அமையலைன்னா கம்முன்னு அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டே போயிடணும். 5 வருஷத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார். நான் இதையும் சேர்த்து ஓட்டிக்கிறேன். நாட்டு நடப்பெல்லாம் கவனிச்சிங்கன்னா 15 வருஷம் தாக்கு பிடிக்காது. பல நாடுகளில் இப்போக்கு இருக்கிற அந்த அதிகாரிகள், அந்த ராஜாக்கள் அப்படியே தொடர்ந்து ராஜாவாக இருக்கிறதுக்கு தீர்க்கமாக உட்கார்ந்துருக்காங்க. சீனாவில் இருக்க ஆளை மாற்றிட முடியுமா? ரஷ்யாவில் இருக்க ஆளை மாற்றிட முடியுமா? ஏன் நம்ம நாட்டில் இருக்க ஆட்களை தான் மாற்றிட முடியுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. எல்லாமே ஒரு திசையில் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இயேசுவோடைய வருகைக்கும் பின்னாடியே பூமி பிசாசுக்கிட்ட ஒப்படைக்கப்படுகிற காலகட்டத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதை நிதானிக்க தெரியாதவங்க, நாட்டு நடப்பு என்னென்னு நடக்குதுன்னு தெரியாதவங்க, அப்போ ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். கண் இருந்தும் காணாமல், காது இருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமல் அப்படி போயிடுறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நான் கேட்குறேன், பாவிங்கிற வாழ்க்கையை நம்ம வாழணுமா? அவசியமாக நான் கேட்குறேன். நான் பாவிங்க, சில போதர்கள் கூட சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் அங்கே சொல்கிறாங்க, நான் பாவி ஆண்டவரே, நான் ஒன்றுமில்ல தூசி குப்பைன்றாங்க. நான் கேட்குறேன்,
இயேசு கிறிஸ்து உங்களை வந்து ரத்தத்தினால மீட்டு தம்முடைய வசனத்தினால மறுபடி ஜனிப்பித்து தேவனுடைய குமாரனா குமார்த்தியாக வச்சுருக்கேன்னா, இல்லை நான் பாவி தான் அப்படின்னா, பாவிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழணுமா? அதை விட பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி பரலோகம் போயிடலாம். பாவிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழணுங்களா? அவர் சொல்கிறார், நீ என்னை ஏற்றுக்கிட்ட, நீ நீதிமான், நான் உன்னை நீதிமான்னு சொல்கிறேன், நீ பரிசுத்தம்னு சொல்கிறேன், என் மகிமையை நான் உனக்கு தர்றேன், நான் தேவனுடைய குமாரன் குமாரத்திங்கிற அந்தஸ்தை தர்றேன், நீ பூமியை ஆண்டுக்க அப்படின்னு அவர் சொன்னால், இப்போ தானே வாசித்தான், பூமியில் எதை கட்டுவாயோ அவிழ்க்கிறாயோ அது மாதிரி பரலோகத்தில் நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. அதை விட்டுட்டு இல்லை நான் பாவி பாவின்னு சொன்னால் நான் கடவுளாக இருந்து அந்த பக்கம் திருப்பி போயிடுவேன். நான் பாவி, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுன்னா இன்னுமே ஜெபம் பண்ண மாட்டேன். நீ மனம் திரும்புகிறேன்னு சொல்லு, நான் ஜெபம் பண்ணுறேன். நீ மனம் திரும்பாமல் எனக்கு ஜெபம் பண்ணுன்னா அந்த உங்ககிட்ட இருக்க பேய் என்னை வந்து தாக்குது. அது எப்படி? இவன் என்னை கூப்பிட்டு வச்சுருக்கேன், நீ என்னை இவன்கிட்ட விட்டு போக சொல்கிற, போறியா இல்லையா, அடிப்பையும் பார்த்துக்க அப்படின்னு அவன் என்னை சொல்கிறான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? பாஸ்டர் நீங்கள் பவர்ஃபுல், இயேசுநாதர் பவர்ஃபுல் இல்லையா? இயேசுநாதரே பேசாமல் போகிறார். இவன் பிசாசை கூப்பிட்டு வச்சுக்கிட்டான்னா இவனுக்காக கர்த்தர் ஒரு விடுதலையும் கொடுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உலகத்தில் ஒருத்தன் விடாமல் ரட்சிக்கப்பட்டிருந்திருப்பான், ஒருத்தன் விடாமல் சுகமாக இருந்திருப்பான், ஒருத்தன் விடாமல் நல்ல தெளிந்த புத்தியோட கூட இருப்பான். ஏன் இயேசு உலகத்தில் எல்லாருக்காக தானே ரத்தத்தை சிந்தினார். ஆனால் இவன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், எனக்கு பிசாசு தான் வேணுங்கிறான். இவனை போய் கர்த்தர் எங்கிட்டு காப்பாற்றுறது? காப்பாற்ற முடியாது. கடவுளே காப்பாற்றாதவனை நான் போய் எங்கிட்டு காப்பாற்றுறது? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்காரு, புத்தியை சொல்லு, வசனத்தை சொல்லு, என் பிள்ளையா இருக்க சொல்லு, பாவத்துக்கு விலகி இருக்க சொல்லு, நான் அவனை பரிசுத்தம்ங்கிறேன், நான் அவனை நீதிங்கிறேன், என் பிள்ளைங்கிறேன், நீ அவன் பிள்ளையா மாறாத அப்படின்னு சொல்கிறேன். ஆதாம் போய் அவன் பிள்ளையா மாறினான். இன்னைக்கு விசுவாசிகள் வந்து நானும் பாவத்தில் கொஞ்சம் போய்க்கிறேன், ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி பணத்தை தூக்கி சம, வாழ்நாளெல்லாம் பணத்தை தூக்கி சமைக்கணும். இது நான் பேசுறது ரொம்ப கடினமாக தெரியலாம், அது உண்மையா இல்லையா? கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? வேணா அடுத்த வாரத்திலிருந்து சர்ச்சுக்கு வராமல் போயிருங்க. கடினமான உபதேசம், இதை யார் கேட்க முடியும்னு. இயேசுநாதர் வந்தால் இன்னும் என்னை விட ரொம்ப கடுமையாக பேசுவார்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் முகத்தில் அருள் பொழிகிறது, ஆனால் உன்னை விட திரும்பி போயிடுவார். இப்போ அவர் முகத்தில் அருள் பொழிந்திருந்தா உன்னை பொறுத்த வரைக்கும், வேறு யாருக்கெல்லாமோ இருக்குது, உன்னை பொறுத்த வரைக்கும் அருள் பொழிந்திருந்தா இப்போ இருக்க வியாதி, தரித்திரம், குழப்பம், வீட்டில் சண்டை ஏதாவது இருக்குமா? அவர் எந்த அளவுக்கு போனார் தெரியுமா? மறுபடியும் போய் அவன் வீட்டில் போய் சேர்ந்தான்னா அவனை ரட்சிப்பை கெடுத்துருவாங்கன்னு நினச்சி, அப்பா செத்து போயிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னா நீ போக வேண்டான்றார். என்னை கேளுங்க, நீ போன்னு சொல்லுவேன். ஏசுனார் போக வேண்டான்ட்டார். போனால் இவன் திரும்பி வரமாட்டான்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுவேன், நீ போ, ஆனால் கவனமாக இரு, இங்கே எங்கே சுற்றி வர சொல்லுவாங்க, என்னத்தையா கையில் கொடுப்பாங்க, என்னத்தையா சொல்லும்பாங்க, அதில் மாட்டிக்கிறாத. மாட்டினேன்னா மாட்டினது தான் அப்படி சொல்லிடுவேன். இது வந்து புறஜாதிகள் ஊர், இது இஸ்ரவேல் தேசம் இல்லை. இது ஒரு விதத்தில் சபை வந்து இஸ்ரவேல் தேசம் மாதிரி. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க சபை மக்கள் புறஜாதிகள்கிட்ட போய் மாட்டக்கூடாது, அவங்களுடைய நடவடிக்கைகளில் அதில் போய் மாட்டக்கூடாது. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு ஆவிக்குரிய சபை போதகர் ஒருத்தர் சொன்னார், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், அந்த காலங்களில் ரட்சிக்கப்பட்டு நல்லா அபிஷேகத்தில் சந்தோஷமாக ஊன்னு பேசி கிடப்பேன். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செத்து போயிட்டு வரேன்னு சொன்னேன், போகாதடான்னு சொன்னார். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆகுது. போகாதடான்னு சொன்னார். நான் போனேன், திரும்பி வந்தேன், எனக்கு அந்த அபிஷேகமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அபிஷேகம் இல்லைங்கிறார். யார்? பெரிய ஆவிக்குரிய சபை போதகர். நான் கேட்டு அப்படியே யோசித்தேன், என்னடா இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு.
அந்த அபிஷேகம்லாம் போச்சுன்றார். ஆனால் சபைக்கு போதகராக இருக்கிறார். இது எப்படி? அது இவர் கொஞ்சம் புரியாமல் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு மன்னிக்கவே மாட்டாரான்னா, இது சத்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால என்ன, அது அவங்க என்னவோ சொல்லி கரும்புள்ளி செம்புள்ளி குத்துன மாதிரி சுற்றி நடக்க விட்டுருப்பாங்க. அது சரி. ஆனால் கொஞ்சம் புத்தி தெளிகிறப்ப சரியாக இருந்திருப்பானே, அவனை விடுதலையாக்குவாருன்னு நான் நினைப்பேன் நான். ஆனால் அந்த ஆள் சொன்னது அப்படி. உங்களுக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எல்லோரும் உலகம் பூரா பாவிகள் தான். அவங்களோட உட்காந்து ஹலோ ஹலோ அப்படி சொல்லுவோம், உட்காந்து சாப்பிடுவோம், சில வேலைகள்லாம் செய்வோம், ஆஃபீஸில் வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் உனக்கும் எனக்கு ஐக்கியமே கிடையாது. நம்ம ஞானசேகர் தான் சொல்லுவாப்பில், எல்லோரும் கூட பேசுவேன், சந்தோஷமாக இருப்பேன், எல்லாம் இருப்பான். ஆனாக்கா அவனுக்கு எனக்கு ஐக்கியமே கிடையாதும்பார். வசனத்தெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவார், எங்கேயும் தப்பு விட மாட்டார். நமக்கும் அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை. ஆனால் கல்யாணம் புருஷனும் மனைவி ஐக்கியம். உயிரோட இருக்க ஆளை செத்த ஆளுக்கு பணத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இப்படி சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு போய் யாராவது அது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, பணமாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க. பணமாக இருந்தால் பரவாயில்ல, நான் கட்டிக்கிறேன், ஏன்னா சொத்து நிறையா வருது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரட்சிக்கப்படலை, அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னா பரவாயில்ல, நான் மாற்றிக்கலாம். மாற்றுறத பார்த்தா கடைசிக்கு இந்த வடக்கு ஏறி இருக்கிற போட்டி வரும்ல, அதில் எந்த பக்கம் யார் இழுப்பு ஜெயிப்பான்னு தெரியாது. கடைசிக்கு அந்த குடும்ப வாழ்க்கை வடக்கேறி இருக்கிற போட்டி மாதிரி இருக்கும். கடைசிக்கு அநேகர் ரட்சிக்கப்படாதவங்க தான் இவங்களை இழுத்து போட்டுறதை நான் பார்த்துருக்கேன். அப்படி கேஸப்போ என்ன செய்கிறது? கல்யாணம் பண்ணாமல் சும்மா இரு, அது தேவையில்ல. அட்லீஸ்ட்டு சிட்டுக்குருவி மாதிரி நீ பறந்துக்கிட்டு இருக்கலாம். விடுதலையான ஒரு மனுஷனாக நீ நல்லா வாழலாம், கர்த்தருக்காக வாழலாம். பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ பிசாசுக்கு சொன்னபடி கேட்டீங்களோ அப்போ நீங்கள் அவனுக்கு அடிமையாகிடுறீங்க. அப்புறம் அவனுக்கு பயந்துக்கிட்டே தான் கிடக்கணும், வாழ்நாள் பூரா பயந்துக்கிட்டு கிடக்கணும். ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தா கூட அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறமேல் நல்லா இருக்கவே முடியாது. தீர்மானம் பண்ணுங்க, பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லைன்னு சொல்லுங்க. அதனால் இந்த கல்யாணம் பண்ணுறதுனால இல்லை, இந்த உங்களோட சேர்ந்து என்னமோ செய்கிறதுனால, பாவம் செய்கிறதுனால என்ன, இந்த உலகமே வந்தாலும் சரி வேண்டாம். இயேசு சொன்னார், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தீர்க்கமாக முடிவெடுங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, மீதி ஆட்கள்லாம் செத்தவங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, மீதியெல்லாம் பணமாக இருக்கிறாங்க. அது சில சமயத்தில் உரைக்கிற மாதிரி பேச வேண்டி வந்துடுது. சரியாக இருப்போம், உயிரோடு இருப்போம், கர்த்தரோட பிள்ளையாக வாழலாம். பிசாசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு சொன்னார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை. இந்த சொல்லுகிற மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் நம்ம பரலோகம் போக வரைக்கும் இருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு மட்டும் இல்லை, பரலோகம் போக வரைக்கும். 15 வருஷத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம்னு கூட சொல்கிறேன். இப்போ என்ன பாஸ்டர் ஏதோ ஒன்றுமா உங்கள் நட்டு கலண்டுருச்சா? ஆமாம், எங்கள் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனார் சபையை எடுத்துகிட்டு போகிறப்ப தெரியும். அப்போ இந்த சுவிசேஷம் உலகெங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பிரசங்கியாச்சா இல்லையா? இப்போ உலகத்தார் இஸ்ரவேலர் அந்த ஈரானை அட்டாக் பண்ண ஒரு பாடு, இஸ்ரேலுக்கும் அந்த ஹமாஸுக்கும் சண்டை, அது வேற. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஈரான் கூட சண்டை வந்த ஒரு பாடு இந்த உலகத்தார் பேசுகிறாங்க, கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பைபிளில் இப்படி போட்டிருக்கான், பைபிளில் இப்படி போட்டிருக்காம்னே சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு என்னையா அப்படின்னு கேட்டால், உலகத்துக்கெல்லாம் நியூஸ் போகுது கடைசி காலம் வந்துருச்சுன்னு. உலகத்தாரெல்லாம் கடைசி காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை பற்றி சொரணை இல்லாமல் வாழ்ந்தா அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஒழுங்காக பைபிள் படிங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக வச்சுக்கோங்க.
டெய்லி அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படித்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க, ஜெயமாக வாழ்வீர்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவன் எதற்காக உங்களை ரட்சித்தாரோ அதற்கான அந்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம்.